நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்களா? மாஸ் போடுங்க சார். ஓயமா இருக்கா? எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குறோம். எதுக்கு அனுப்புறதா சார் கேட்குறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நிஞ்சா சுசுக்கியை வந்து எடுக்கலேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஏஜாஸு கமலேஷ் ப்ரோ வேறு வந்து புல்லட் 350 எடுத்துக்காரு. சரி ஓகே நம்ம 3 பேர் வந்துட்டு ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் கிளம்பி போயிட்டுருந்தோம். பொதுவாக ஈசிஆரில் நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வந்து ஏதாவது ஒரு சம்பவம் சிக்கும். ஆனால் என்றைக்கும் இல்லாத வகையாக இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் இல்லை, 2 சம்பவம் இல்லை, ஒரு 4-5 சம்பவம் நடந்துச்சு. அதோட மொத்த தொகுப்பு தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ, பைக் ட்ராவலுக்கு சார்ஜ் vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஈசிஆர் ரோட்டில் மறுபடியும் போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பைக் போயிட்டுருக்கு. அது என்ன பைக்குன்னு தெரில, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. பென்லியா டுக்காட்டியா, இன்ஃபார்மாக டுக்காட்டி தான், ஆனால் செமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரையம் 400 மாதிரி இருக்குது. பட் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் வந்துட்டு ஈசிஆரில் இந்த அளவுக்கெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததில்லை. மெயினாக வந்து இந்த நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கு, ஆஃப்டர் மார்க்கெட் டிஃப்யூசரு, பட் ரோட்டில் ஸ்டண்ட் ஓட்டிட்டு போகிற இவங்களால தான் வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸு. ப்ராப்பர் கியர்ஸோட லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிட்டு போகிற பைக்கர்ஸ்னால என்றைக்குமே எந்த ப்ராப்ளமும் பெருசாக வந்ததில்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் பாட்டு கேஷுவலாக போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஆக்சுவலாக வந்துட்டு ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தது தெரியும். பின்னாடி வேறு நம்ம பசங்க வந்துட்டுருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன், என்னங்கிறத பார்ப்போம். பார்க்கும்போது வந்துட்டு டிராஃபிக் பிளாக் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் ஏதோ ஆக்சிடென்ட்டா இல்லை ஏதோ ரோடு பிளாக்கா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் கிட்ட போக தான் தெரிஞ்சது அங்கே போலீஸ் நின்றுருக்காங்கன்னு. பட் எப்படி இருந்தாலும் நமக்கு எந்த பயம் கிடையாது. பிகாஸ் நம்ம வண்டியில் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடல, இல்லீகல் மாடிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். பின்னாடி வரானுங்க, நம்பர் பிளேட்லாம் வரானுங்க. பின்னாடி ஒரு குரூப் வருது சார். அவன் திரும்பி போயிடுவானுங்க. நீங்கள் கூட கேட்கலாம், உனக்கு ஏன்ப்பா அவ்வளோ காண்டு அந்த பசங்க மேலே, இப்படி போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. போகிற போக்கில் ஒரு சமூக சேவை, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் காண்டு இருக்குங்க. நானும் கிடையாது, என்ன மாதிரி நிறையா பைக்கர்ஸ்க்கும் சரி இல்லை பப்ளிக்ஸும் சரி அந்த மாதிரி பசங்க மேலே ஒரு பெரிய ஒரு காண்டே இருக்குது. நீங்களே வந்துட்டு நியூஸில் நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது ஏன்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 2 லெஃப்ட் சைடில் ஒரு குரூப் போயிட்டுருக்குதா, அதில் வந்துட்டு ஒருத்தர் ஓட்டுறாங்க, இன்னொருத்தர் ஆக்சுவலாக வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதில் யாராவது ஒருத்தருக்கு கால்குலேஷன் மிஸ் ஆனாலும் அங்கே சீன் தான். சம்பவமா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குது. இப்போ தான் நடந்துருக்குது. யாருக்கு என்ன ஆக்சிடென்ட் தெரியல, போய் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்றுக்கிற அந்த 2 பசங்களோட மூஞ்சிலையும் பாருங்கள், அவ்வளோ ரத்தம். அந்த டியூக் 250 நினைக்கிறேன், 250 200 நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக காலி. நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்களா? சைக்கிள் வந்தாரா அவரு? பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை? சைக்கிள் வந்துட்டு வர போல் இருக்குது. இவங்க பைக்காரங்க அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தலையில் சரியான அடி. சரி நம்ம நிறுத்தி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசித்தோம். பட் ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க, ஆன் தி வேல இருக்குன்னு சொன்னாங்க. சரி மேற்கொண்டு அங்கே இருந்தால் வந்து நம்மளத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நாங்கள் போய் கிளம்பிட்டேன். ஏன்னா பொதுவாகவே ஆக்சுவலாக வந்துட்டு பப்ளிக்கு என்ன ஒரு ஒப்பீனியன்னா, இந்த மாதிரி ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு ரைசிங் க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டுற நாங்கள் தான் என்னமோ வந்துட்டு சும்மா போயிட்டு மேலே ரோட்டை அடிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பக்காவாக வந்துட்டு கியர்ஸோட ஓட்டுறவங்கலாம் வந்துட்டு சேஃபாக தான் ஓட்டுறோம். எந்த ஒரு ரைடிங் கியர்ஸுமே இல்லாமல் ஆக்சுவலாக வந்துட்டு புள்ளிங்க மாதிரி ஓட்டுறாங்க தெரியுங்களா, இர்ரெஸ்பான்சிபிளாக. அவங்களால தான் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்படியே நல்லா பாருங்கள், இந்த 2 பசங்களில் ஒரு பையன் மட்டும்தான் ஹெல்மெட் போட்டுருந்துருக்கான், இன்னொரு பையன் ஹெல்மெட் போடல. இன்ஃபேக்ட் 2 பேருமே போட்டாங்களேன்னு தெரில. ஆனால் 2 பேர்த்துக்குமே
சரியான ஹெட் இன்ஜுரி. அதே மாதிரி வந்து கோவளம் பீச் சைடில் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பிரிட்ஜில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து காரு பைக்கு அசால்ட்டாக நிறுத்துவாங்க. அங்கேயும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் எடுத்ததுனால. இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு டெடிக்கேட்டட் போலீஸே பார்த்திங்கன்னா டியூட்டியில் இருப்பாங்க. அந்த பிரிட்ஜுக்கிட்ட யார் ஸ்டாப் பண்ணாலும் சரி, யாரையுமே வந்துட்டு அங்கே நிறுத்த விடுறதில்ல, விரட்டி விட்டுறாங்க. கோவளம் பீச்சு அந்த பிரிட்ஜுக்கிட்ட நிற்கணும்னு யாராவது பிளான் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. இட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள். சரியான ஆக்சிடென்ட். ஏ 650 ஆர் தானே? சைக்கிள்கார அடிச்சிட்டாங்க. டியூக்கு அடிச்சு 2 பேருமே காயம். 3 பேருக்குமே சரியான அடி. மூஞ்சி முறையாக ரத்தம் அவனுக்கு. ரைடிங் கியர்ஸ் எல்லாம் தூக்கிட்டான். கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு ஓட்டினா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக ரோட் பிளாக் மாதிரி ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு சைக்கிளத்தான் போது போல் இருக்குது. அதனால் சைடில் எல்லாருமே அசலாகிட்டு இருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பசங்களை எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி. இப்படி தான் ஈசிஆர் ரோட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு வீலிங் பண்ணுறதுக்குனே சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், செப்பல், ஒரு ரைடிங் க்ளவுஸு, ஒரு ஹெல்மெட்டு, எந்த ஒரு சேஃப்டி கேர்ஸும் இல்லை. இவங்க இப்படி ஈசிஆரில் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணால் ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். இது மாதிரி பசங்க பண்ணுற தப்புனால நெக்ஸ்ட்டு போலீஸ் எங்களை என்ன செஞ்சாங்க அதை நீங்களே பாருங்களேன். விடியா நிற்கிறாங்க. இங்கே மாஸ் போகணும் சார். ஓஎம்ஆ இருக்கா? இல்லை வலி எங்கன்னு கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை. இல்லை வலி எங்கன்னு கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ எப்படி போகிறது? என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த சைக்கிளத்தான் பார்த்தீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஈசிஆரில் சேஃபாக ஓட்டுறதுக்கு வர எல்லா பைக்ஸும் கிடையாது. பர்டிகுலராக யார் இந்த ஹெல்மெட்டு ரேசிங் க்ளவுஸ் போட்டுட்டு ஈசிஆரில் ரைட் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி இங்கேருந்து ஓஎம்ஆர் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் மாப்ஸ் போனோமாமா. தெரில. ஆக்சுவலாக வந்துட்டு மற்ற வண்டியெல்லாம் விட்றானுங்க, நம்ம வண்டியில் சுற்றி விட்றான்னு தெரில. ஸ்கூட்டி போகுது, காரு பத்தெல்லாம் போகுதுடா. டேய் இந்த ஊருலயே போகலாமா? இந்த ரைட்டு தெரியலையே. காவல்துறையும் வந்துட்டு ஒரு வகையில் பண்ணுறது நியாயமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்தியமாக ரொம்ப அநியாயம் தான். ஏன்னா ஈசிஆர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இன்றைக்கி இந்த ரோட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் நீங்கள் போக முடியாது, இந்த டைம் டு இந்த டைம் ஆக்சுவலாக வந்துட்டு சைக்கிள் ஈவெண்ட் போயிட்டுருக்குது, அதனால் சுற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ரீடைரக்ட் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. திடீர்னு ரோட பிளாக் பண்ணுறாங்க, திடீர்னு ஆக்சுவலாக வந்து டைவர்ஷன் கொடுக்குறாங்க, திடீர்னு ஆக்சுவலாக வந்து அங்கே போயிட்டு ரூட்டை மாற்றிக்கோங்கன்னா எப்படிங்க அது? சீரியஸாக செமரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. எதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒரு ரீசன் இருந்தால் பரவாயில்ல. எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குறோம். எதுக்கு அனுப்புறதா சார் கேட்குறோம். கார் தேவனுக்கு அந்த சைக்கிள் மாரத்தான் போறானு சொல்றடா, அதுக்காக ஸ்டாப் பண்றானடா. சைக்கிள் மாரத்தான் அங்கிருந்து போறானுங்கள, சைக்கிள் மாரத்தான் நிற்கிறானுங்கள, அவனுக்காக ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணானுங்க போல்றது. காலையில் ஈசிஆரில் வந்து மஹவுஸ் வரைக்கும் ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஆசையாக பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு ரூட் டைரெக்ஷன் கொடுத்தோன்னா என்ன பண்ண தெரியாமல் மண்டை காஞ்சிருந்தோம். சரி திரும்பி போகிறதுக்கு மனசு இல்லை, எப்படியாவது ஒரு ஷார்ட்கட் எடுத்தாது மஹவுஸ் போயாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போனோம். போலீஸை மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஷார்ட்கட்டுக்குள்ளே போனால் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இது ரூட் இருக்குதா என்னன்னு தெரில. அப்பனே முருகா நீ தான் காப்பாற்றணும். வழி இருக்குங்கிற தைரியத்தில் போயிட்டுருக்கோம்.
இது மேப்பில் ஏதோ ஒரு பிளேஸ் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூட் எடுத்து போனோம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் ரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக மண் ரோடு தான். அதுவும் மண்ணெல்லாம் பயங்கரமாக உலட்டுச்சு. அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஈசிஆரில் வந்துட்டு போக வேண்டிய பைக்கு இப்படி ஆஃப் ரோடு மண்ணில், இதுக்கு தான் பேசாமல் எக்ஸ்போஸ் செட் வந்துருக்கணுங்கிறது. சே, எக்ஸ்போஸில் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்திருக்கும். இல்லை காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏம்மா மெயின் ரோடு கண்ணில் தெரியுதாடா? மெயின் ரோடு கண்ணில் இருக்குதா? இருக்குதுப்பா, வந்துச்சுப்பா மெயின் ரோடு. சிரிச்சுனே வராரு, வாங்கந்தால. ஏம்மா A few moments later. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு ஈசிஆர் ஹைவேஸை டச் பண்ணியாச்சு. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் காமிஷன் இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஸ்தியில் வண்டியை ஓட்டணும். ஸோ போதுங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக ஓட்ட தேவையில்லை. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இது வரைக்கும் ஓட்டினது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பீடை குறைச்சிட்டு லெவலில் அப்படியே ஓட்டலான்ட்ருக்கேன். மஹாப்ஸ் கிட்டே வந்தாச்சு. இங்கே தான் அந்த அந்த சைக்ளோத்தானோடைய இது முடியுது போல இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த போலீஸும் ஜாஸ்தி இல்லை. பட் இருந்தாலும் அப்படியே ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே மஹாப்ஸ் போய் ரீச் ஆகிறோம். ஸோ எங்களை மாதிரி நிறையா பைக்கர்ஸ் வந்துட்டு ஓஎம்ஆர் வழியாக ஷார்ட்கட்லாம் சுற்றி மஹாப்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அப்படியே சைடில் பார்க்குற மாதிரி ஆச்சு. ஓவரால் இந்த ரைடு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறையா சம்பவங்கள், நிறையா லேர்னிங்ஸ். ஸோ இட் வாஸ் அ குட் ரைட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷாவ்சன் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ கண்டினியூ டு சப்போர்ட் கைஸ். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.